Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்தை குறித்த ஒரு அதிகாரம். அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். முதலாவதாக நம்ம வாசிக்க போது எபிரேயர் 11வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அந்த 3 வசனங்களையும் சிஸ்டர் வாசிக்கலாமா? விசுவாசமானது அறிந்திருக்கிறோம். விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவை என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா இந்த உலகத்தில் பணம் நமக்கு எவ்வளவு தேவையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகத்தில் செல்லுபடியாகிற ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. பரலோகத்தின் பணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. உலகத்தில் பணம் இருந்தால் தான் என்ன செய்வோம்? நிறைய வாங்க முடியும், தேவைகள் சந்திக்கப்பட முடியும். கடையில் போய் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அரிசி தாங்கன்னு கேட்க முடியாது. அல்லேலூயா. கடைக்காரன் ஓட விரட்டுறான். கடைக்காரனுக்கு தேவை என்ன? பணம். 1 கிலோ அரிசி 50 ரூபான்னா 50 ரூபா கொடுத்தா ஒன்றுமே சொல்லாமல் என்ன செஞ்சிருவான்? தந்துடுவான். அல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா விசுவாசம் இருந்தால் தான் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ பரலோகத்தின் காசு விசுவாசம். ஆமென். அப்போ நம்மக்கிட்ட விசுவாசம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தில் ஏழையாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் பணக்காரனாக இருக்கணும். ஆமென். விசுவாசத்தில் ஆமாம் சொல்கிறேன், என்கிட்ட விசுவாசமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம மேலான ஒரு இடத்துல இருக்கணும். விசுவாசத்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை பல நபர்களை கொண்டு சொல்லி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசம் எவ்வளவு தேவை என்பதை குறித்து மிகவும் கரிசனையாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வேத பகுதி. எபிரேயர் நிருபத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல்.
90% வேத பண்டிதர்கள் அதை ஒத்துக்கொள்ளுகிறாங்க. காரணம் என்னன்னா, எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் எல்லா மனுஷனாலையும் சொல்ல முடியாத விஷயங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை நல்லா படித்தவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் புரியும். அதனால இந்த எபிரேயர் நிருபத்தில் யாருக்கு இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப சோர்ந்து போய் யூத மதத்துக்கே போய்விடலாமா என்று நினைக்கிற மனுஷர்களை அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி, நீங்கள் வந்திருக்கிற இந்த மார்க்கம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கம் மிக முக்கியமானது. நீங்கள் முதல்ல இருந்த யூத மார்க்கத்திலிருந்து வேறுபட்டது, அதை விட இது உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லி புதிதாக வந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எழுதப்பட்டு தான் இந்த எபிரேயர் நிருபம். அல்லேலூயா. எதுக்கு எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டது? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அநேக தங்களுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து, தங்களுக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து பலரும் பல விதத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுனாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கலாம். எப்படி இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. அதுதானே, நீங்கள் எதுக்கு மாற போறீங்க? நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்பி வந்திருக்கிற அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கம் சரியான மார்க்கம் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு அதை சொல்லுகிறதுக்கு தான் இந்த 11வது அதிகாரத்தில் பல நபர்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இது ஒரு வருஷம் முழுக்க எடுத்தாலும் இந்த 11வது அதிகாரம் சொல்லி முடியாது. அல்லேலூயா. இதை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் வியாழக்கிழமை கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது, தயவு செய்து விடாதீங்க. ஆமென். சோதரம். வராதவங்க அடுத்த கூட்டத்தில் வருவாங்க, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சோதரம். நீங்கள் வேலை இல்லாமலாம் இருந்தீங்க, உங்களுக்கும் வேலை இருந்துச்சு அப்படிதானே சிஸ்டர்? இருந்தாலும் வந்துருக்கிறீங்க. அப்புறம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லா வியாழக்கிழமையும் நமக்கு கூட்டம் இருக்கு இந்த வருஷத்தில் இருந்து. அதனால் ஸ்தோத்திரம், தவறாமல் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, முதலாவது வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நல்ல கவனிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா இதுல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்புகிறதற்கு ஸ்தோத்திரம், நம்ம நம்புகிறோம், கிறிஸ்துவை நம்ம நம்புகிறோம். கிறிஸ்து அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், உதவி செய்வார், ஏற்ற வேலைகளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நம்புகிறோம். நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேஸ்மெண்ட் என்னன்னா நம்பிக்கை. ஆமென். அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உறுதி, நம்பிக்கையில உறுதி தேவை. அப்புறம் சொல்றாரு, காணப்படாதவைகளின் நிச்சயம், பார்க்காத விஷயங்களை குறித்த நிச்சயம் அப்படின்னு சொல்லுகிறார். விசுவாசம்னா என்ன? யார் எப்போ கேட்டாலும் சொல்லணும். விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். 2 விஷயம். 1 நம்பப்படுகிறவைகளின் உறுதி, 2 காணப்படாதவைகள் நிச்சயம். இதான் டெஃபினிஷன். விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இங்கே சொல்லப்படும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றுகிறாங்க, ஓரளவுக்கு நம்புகிறாங்க ஆண்டவரை, ஓரளவுக்கு விசுவாசிக்கிறாங்க.
ஸ்தோத்திரம். நம்பிக்கை ஒரு லெவல்லையே நிற்கிது பாருங்க. அப்போ அந்த சுமாரான விசுவாசத்தை வைத்து விட்டு, சுமாரான நம்பிக்கை வைத்து விட்டு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 100 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கணும், நம்மகிட்ட 50 ரூபா தான் இருக்கு. சரியா? 50 ரூபாயை வச்சுக்கிட்டு 100 ரூபா பொருள் வாங்க முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர், வாங்க முடியுமா? கடைக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பான், கடன் கிடையாது. கடன் கடன் அன்பை முறிக்கும். அதுதானே? கடன் அன்பை முறிக்கும், சில நேரங்களில் எலும்பையும் முறிக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொருளை, இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு அதற்கான விசுவாசம் தேவை. அதை பெற்றுக்கொள்றதுக்கான விசுவாசம் நமக்கு இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க. கிடைக்கணும்னா 125 ரூபா பொருளுக்கு 100 ரூபாய் தான் இருக்குன்னா 100% விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலும், ஸ்தோத்திரம், அந்த என்ன சொல்றது, 125% நமக்கு தேவை விசுவாசம் இருந்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அது வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்துக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நபரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் ரொம்ப வேத புத்தகம் எழுதுவதற்கு ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த எபிரேயர் நிருபம் நம்ம நினைக்கிற மாதிரி பேப்பர் கிடைக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி எழுத முடியாது, நினைச்சதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்த, எல்லாமே விலை, மை முதற்கொண்டு எழுதுறதுக்கான எல்லாமே விலை. அந்த சூழ்நிலையில தான் எழுதப்பட்டதுதான் வேத புத்தகம். அதனால எதுவுமே குறைவானது, தவறானது அப்படின்னு தேவையில்லாம ஒண்ணுமே எழுதலை. அல்லேலூயா. எல்லாமே தேவையானது எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமல்ல சொல்லும் அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தின் அந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல நம்ம போக முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நம்புறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, சொல்றாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நம்புறோம்? வசனத்தை நம்புறோம். அந்த வசனத்தை குறித்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை குறித்த உறுதி. இது கர்த்தர் எனக்கு சொன்னா, கர்த்தரனோடு பேசுறாரு, கர்த்தரனோடு இடைவிட. வினிஷா போய் உட்காரு, உட்காரு, கூட்டம் முடிகிற வரைக்கும் அமைதி. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்த சரியான அறிவு நமக்கு தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்த அறிவு நமக்குள்ள வரலன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலில் தான் இருப்போம். ஆமென். சொல்லுகிற எனக்கும் விசுவாசம் தேவை, கேட்கிற உங்களுக்கும் விசுவாசம் தேவை. நாம் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் என்னதான் கேட்டாலும் ஆண்டவரை கிடைக்க முடியாது, தரமாட்டேன். அல்லேலூயா. அந்த உறுதி நமக்கு இருக்கணும். நம்பப்படுகளை உறுதி, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். நமக்கு என்ன ஊட்டுகிறார்? நம்பிக்கை தருகிறார். ஸ்தோத்திரம். நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் பல நம்பிக்கையான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். சத்தமல்ல சொல்லும் அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கு பல வார்த்தைகளை அழகாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த எரேமியா தெரிந்தெடுக்கப்பட்ட
ஆமென். காலகட்டத்தில் ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்கிறார், ஸ்தோத்திரம், வேறு பிரிக்கிறார், தம் மண்டைகளை சேர்த்துக் கொள்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 4 நம்ம வாசிச்சோம்னா, 3 வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. எரேமியா 1வது அதிகாரம் 3 யோசியாவின் குமாரனாய யோயாக்கும் என்கிற யூதாவுடைய ராஜாவுடைய நாட்களிலும் நல்லா எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்போ எங்க சிறைப்பட்டு போகிற, சிறை படப்போகிற ஜனங்களை குறித்த அவர்களுக்கென்று சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல பேசுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்க எரேமியா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தே, வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இந்த சிறையிருப்பில் மாறப்போகிற ஜனங்களுக்கு, இல்லை என்றால் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் இதில் நம்ம பார்க்கும்போது அநேக நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார், நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24, 25, 26 அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி உண்டாகி என்ன சொல்றாருன்னா நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். ஒருவேளை நீங்க சிறைப்பட்டிருக்கலாம், இந்த சிறையிருப்பு உங்களுக்கு மாறும். அல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறும். ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக 627 நடக்குது இந்த சம்பவம். அல்லேலூயா. 627 687 இந்த காலகட்டங்களில் நடக்கிற விஷயங்கள் தான் இது. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி அநேக நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதலின்படி சொல்லிக் கொடுக்கிறார். சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. அப்போ அந்த ஏவுதலை ஆண்டவர் கொடுக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பல விஷயங்களை உற்சாகப்படுத்தி சொல்றார். ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரால் நம்மை ஒரு செகண்டில் நம்மை உற்சாகப்படுத்தி எழுத முடியும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி படுத்திருக்கிறார். எங்க படுத்திருந்தார்? சூரிய செடியின் கீழே படுத்திருக்கிறார். போது ஆண்டவரே போதும், நான் பிதாக்களை பார்க்கவும் நல்லவன் அல்ல, நான் ரொம்ப மோசம் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி சொல்றார். நான் நல்லவன் கிடையாதுன்னு சொல்றார். சோத்திரம். இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க இப்படி சொல்லுவாங்களா? நான் நல்லவன் இல்லை, என்ன மாதிரி நல்லவை அறியாருங்க அப்படி சொல்றவங்க தான் அநேகர். அல்லேலூயா. எலியா தன்னை தாழ்த்து, ஆண்டவரை நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்ற நேரத்தில் எலியாவிடத்தில் ஆண்டவரா உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எலியா நினைக்கிறார், இதோட போதும் போதும் அப்படின்னு நினைக்கிறதா நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா எலியாவை உற்சாகப்படுத்துகிறார். அதே போல தான் இங்கேயும் நம்ம எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிச்சோம்னா 29வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம வரும்போது
எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு பாருங்க. சில வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போது எரேமியா 29:11 வாசிக்கும் போது வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அடுத்து சொல்றாரு பாருங்க, சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எப்படி பேசுகிறார் பாருங்க, ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். அடுத்து சொல்றார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க. நாமும் சில நேரம் சோர்ந்து போயிருப்போம். சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் வசனம் நம்மை உற்சாகப்படுத்தும். ஆமென் சொல்லுமா? வசனம் நம்ம என்ன செய்யும்? உற்சாகப்படும். ஆண்டுடைய சுபாவமே அதுதான். சோர்ந்து போயிருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துறது ஆண்டுடைய சுபாவம். அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். என்ன சுபாவம்? ஆமாம், சோர்ந்து போயிருக்கிறவர்களை தேற்றுகிற சுபாவம் நமக்கு தேவை. ஏன்னா நமக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இயேசு இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனத்தில் சொல்றாரு, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்பை மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்பினார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் அதிகப்படுத்த என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம அதை உணர்ந்திருக்கிறோம், பல சூழ்நிலைகளை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற தேவ பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் என்ன செய்தாராம்? நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம் என்னது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. சரியா? அப்போ இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இன்னைக்கு அதுதான், அது ஒன்று தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உறுதி நமக்குள்ள குறையவே கூடாது. பாருங்க, உறுதி குறையாம பார்க்கணும். அநேகருக்கு என்னன்னா, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, அவருடைய நிலைமையை பார்க்கும்போது நம்பிக்கை தளர்ந்து போகிறது. நம்பிக்கை என்ன செய்யுது? தளர்ந்து போகிறது. ஆனால் கர்த்தர் உற்சாகப்படுத்தி நம்மை மறுபடியுமாக ஆமென் அந்த நம்பிக்கையில வளர செய்கிற தேவன். கரங்களை தட்டி அந்த தேவனை மையப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணோமா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் சிறையிருந்த அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு சொல்றேன். சிறையிருப்பை என்ன செய்வேன்? திருப்புவேன். உற்சாகப்படுத்தி நிறைய வார்த்தைகளை சொல்றாரு. நம்ம மேலேருந்து நம்ம வாசிச்சோம்னா அவ பாருங்க, அழகாக சொல்லப்படுற 29 அதிகாரத்துலலாம். எதுக்கு சொல்றேன்னா, நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்பப்படுகிற உறுதி நமக்கு தேவை. உறுதி நமக்கு இல்லைன்னா நம்மால அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? முன்னேறி போக முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம அதே இடத்துல தான் நிற்போம். அதனால நம்முடைய விசுவாசத்தை பெருகப்படணும்னா இன்னும் நம்பிக்கை உயரணும். வேதத்தை படிக்க படிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க
நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கே தெரியும், நம்ம ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம். அதை விட அதிகமாக நம்ம வேதத்தை படிக்க 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 இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இருந்ததை விட கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு அதிகரித்திருக்கிறது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த உறுதி நமக்கு அதிகமாக தேவை. அப்போதான் நம்முடைய விசுவாசம், உண்மையான விசுவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் நம்பப்படுகிற உறுதி. அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். இந்த காணப்படாதவைகள் நிச்சயத்தை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அல்லேலூயா. 8 மணி ஆயிடுச்சு. நம்ம 8 மணிக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம இதை தொடர போகிறோம். இது ஒரு தொடர் செய்தி. 1 வருஷம் வரைக்கும் போகும். ஒரு வருஷம் வரைக்கும் இந்த செய்தி என்ன செய்யும், போகும். அதனால் உற்சாகமாக கடந்து வாருங்க. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகக்கூடாது, கலந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளரணும். ஆமென். பைபிள் ஸ்டடியை கேட்டு விசுவாசத்தில் நம்ம வளரப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு விடணும். இந்த குரூப்பில் போட்டு விட்டோம்னா ஸ்தோத்திரம், இது இங்கே வராதவங்க கூட அதை செய்தி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவரை உண்மையாக தேடி அவர் நாடி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஸ்தோத்திரம், இந்த பகுதி, இந்த வேதபாட வகுப்பு ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. அப்போது விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். வசனம் நமக்கு தெரியும், அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்திலும் நம்ம படித்தவங்க தான். ஆழமாக நம்ம சிந்திக்கணும். கொஞ்சம் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி நிதானமாக படிக்கிறதுக்காக தான் இந்த வேத பாடம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு இன்னும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்பப்படுகிற உறுதி, நாங்கள் நம்புகிற நம்பிக்கையில் அதிக உறுதி, அதிக பற்று எங்களுக்குள்ள காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறாங்க. கேட்போமா? ஆண்டவரே, நம்பப்படுகிற உறுதி எங்களுக்கு தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது, கஷ்டமான சூழ்நிலைகளை பார்க்கும்போது விசுவாசத்தில் நாங்கள் கலந்து போவோம். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். விசுவாசத்தை குறித்த ஆமென் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேத பாட வகுப்பை கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் செயல்படுகிறேன். இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிற பாடங்கள் எல்லாம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வராதவர்களை வருகிற கூட்டங்களில் கூட்டி சேருங்க. எல்லா விதமான தடைகளையும் மாற்றுங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். வீடுகளுக்கு போகும்போது பாதுகாத்துக்கள். சத்துருவின் சகல வல்லமைகளை தகர்த்தறிகிற தேவன் ஆண்டவரே கரங்களில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த வேத பாட வகுப்பு ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்க ஆமென் தடையில்லாமல் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தரே நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள